அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்விற்கு தேவையான சாணக்கிய நீதி கூறிய சில முக்கியமான உண்மைகள். இந்த உலகில் மகிழ்ச்சியானவர்கள் யார் என்றால், தன் வேலையை எவர் நேர்மையாக செய்கிறாரோ அவர்களே மகிழ்ச்சியானவர்கள். உன் தகுதியை விட உயர்ந்தவனுடனோ அல்லது தாழ்ந்தவனுடனோ நட்பு கொள்ளாதே. இருவராலும் உனக்கு மகிழ்ச்சியை தர இயலாது. அன்னம் நீர் உள்ள இடத்தில்தான் வசிக்கும், நீரில்லாது போனால் வேறு இடத்திற்கு சென்றுவிடும். அதுபோலதான் சில மனிதர்கள் ஆதாயம் உள்ளவரைதான் நம்மிடம் பழகுவார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய யானை சிறிய அங்குசத்தைக் கண்டு பயப்படுகிறது. சிறிய மெழுகுவர்த்தி பெரிய இருளை விளக்குகிறது. பெரிய மலை சிறிய உளியால் வெட்டியெடுக்கப்படுகிறது. பெரிய உருவத்தினால் என்ன பயன்? அதனால் உருவத்தை கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது. வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்கள் நடுவில் உள்ள மரத்தடியில் வாழ்வதே மேலானது. பிறவி குருடனுக்கு கண் தெரிவதில்லை, அதுபோல காமம் உள்ளவனுக்கு கண் தெரியாது. பெருமை உள்ளவனுக்கு கெடுதி தெரியாது. பணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது. காமத்தை விட கொடிய நோய் இல்லை. அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை. கோபத்தை விட கொடிய நெருப்பில்லை. ஒருவன் தன்னுடைய கஷ்டகாலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே சேமிக்க வேண்டும். வயதான காலத்தில் மனைவியை இழப்பது, உறவினர்களை நம்பி பணத்தை இழப்பது, உணவிற்காக அடுத்தவரை நாடி இருப்பது ஆகிய மூன்றுமே மிகவும் துரதிர்ஷ்டமான சம்பவங்களாகும். ஏமாற்றும் மனைவி, போலியான நண்பன், சோம்பேறியான வேலைக்காரன் இவர்களுடன் வாழ்வது ஒரு கொடிய விஷப்பாம்புடன் வாழ்வதைப் போன்றது. அது நிச்சயம் மரணத்தை தரும். அழகு ஒழுக்கமில்லாத செயல்களால் கெட்டுப்போகும். நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய மரியாதை கெட்ட நண்பர்களால் கெட்டுப்போகும். முறையாக கற்காத கல்வி கெட்டுப்போகும். சரியாக பயன்படுத்தாத பணமும் கெட்டுப்போகும். கல்வி கற்றவனை மக்கள் மரியாதை செய்கின்றனர். கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பை தேடித்தரும். ஆதலால் கல்வி கற்பதை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம். எருக்கம்பூ அழகாக இருந்தாலும் அது சிறப்பான வாசனை தராது. அதுபோல நல்ல குலத்தில் பிறந்தாலும் அழகாக இருந்தாலும் ஒருவன் கல்வி கற்காவிடின் வீணான மனிதனாவான். பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது. ஆதலால் நம்மிடம் நெருங்கி உள்ளோர் எப்போதும் நம்முடன் இருப்பதில்லை. இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும். தேனீக்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அது கஷ்டப்பட்டு தேடிய தேனை அது உண்பதில்லை. யாரோ ஒருவன் ஒரு நாள் அவற்றை அழித்து தேனை தூக்கி செல்கிறான். அதுபோல நாம் பார்த்து பார்த்து சேர்த்த செல்வம் கொள்ளை போகும் முன் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.